இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் இன்றைக்கு தான் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வேலூரில் தெரியாம 171 பேர் இன்னைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது கூட தெரியாம வேலூரில் 171 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வை கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வேற அண்மையில் கொடுத்திருக்கிறாங்க. யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் இருந்தால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைப்புக்கு அமைச்சர் கே.என். ஊழல் காரணமா அல்லது டிஎன்பிஎஸ்சி நிர்வாக திறமையின் தான் காரணமா? தாவக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா கேள்வி எழுப்பியிருக்காரு. நாங்களும் அதுதான் கண்டனம் இன்னைக்கு ட்விட்டர்ல வந்திருப்பீங்களே. அதுக்கு யாரு ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தேர்வு இதே மாதிரி தான் இருந்தது. அதில் குளறுபடி ஏற்பட்டது. அங்கே இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அறையிலேயே அந்த தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும். அந்த உயர் காவல்துறை அதிகாரியில் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட என் மீது நடவடிக்கை எடுக்கல. அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி என்னவர் தான், முதலமைச்சர் தான் அரசாங்கம். கண்டிப்பா 2.0க்கு 0 தான் கிடைக்காது. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. என்ன 0 அளிக்க போறாங்க? நீ சொல்றாரு மத்திய அரசு மாநில அரசுக்கு எந்த நிதியும் கொடுக்கலன்னு. இன்னைக்கு மத்திய அரசுக்கு தேவையான திட்டங்களை தான் கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கம் இருக்க திட்டங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நாங்கள் பெற்றோம். இந்த ஆட்சியாளர்கள் முறையாக மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமை இருக்கிற அரசாங்கம் தான். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில் 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்கள் பெற்றிருக்காங்க, அதனால் மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார். அப்போ கூட இங்கே தேவையான நிதி பெற முடியல, தேவையான திட்டங்கள் பெற முடியல. ஆனால் அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் 63,000 கோடியில் 118 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டிட்டார். அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம், அனுமதி பெற்றோம். அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து இருந்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, சரியான முறையில் தயாரிக்காம அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சிருக்குது.
இதெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியம், திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்ல ஒரு நன்றி மாநாடு நடக்குது. அதற்கான அழைப்புகளில் முழுக்க அதிமுகவோட மேடம் ஜெயலலிதா அப்புறம் உங்க ஆட்சியை மட்டுமே குறை சொல்லியிருக்காங்க. அதற்கு உள்ள இருக்க ஒருங்கிணைப்பாளர்களே சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏங்க, உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை, பத்திரிகை ஊடக நபர்களுக்கு தெரியாதவனும் இல்லை. திரு ஸ்டாலின் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், இதில் என்ன உண்மை இருக்குது? அவள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொடர்பு இருக்குது. சார், எப்பவுமே திமுக தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ வந்து 2 அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும். அங்க ஏதாவது ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்லீப்பர் செல் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுடைய ஏங்க, ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தா நன்மை பெருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். அதன் அடிப்படையில் நாங்களுடைய முதல் கட்டம் 2ஆம் கட்டம் 2 தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும். தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனா அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல. இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல. தொடர்ந்து போராட்டம். ஏங்க, நாங்கள் தான் போராட்டம் கூட 17ஆம் தேதி அறிவிச்சோம். உடனே 12ஆம் தேதி அறிவிச்சுட்டாங்க. நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே 12ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்க இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பாருங்க, பத்திரிகைகள் வந்திருக்கு, ஊடகத்தில் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சி, நகராட்சி, பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். ஒரு மாநாடு நடத்திட்டே இருக்காங்க திமுக. வேற என்ன மாநாடு நடத்தியா? வேற வழி இல்லையே. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேரு, ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க. அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு. அதான் ஸ்டாலின் அரசாங்கம். அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம். அதுதான் நீங்க துணை நிக்கிறீங்க. எங்களை போல இருக்கிற கட்சிக்கு துணை நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. நானும் 4 வருஷம் 2 மாத காலம் இருந்தேன். அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நான் இந்த ஆண்டு முடிக்கும் போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பத்தி விமர்சனம் பண்றீங்க, எங்க கட்சி பத்தி விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பத்தி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் இருக்கு, எதையாவது ஒரு வாதம் பண்ண வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நபர்கள் நடுநிலையோட சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினாலதான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துட்டு இருக்காங்க. யாரையும் மதிப்பது கிடையாது. நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன? நிருபர்களை தாக்கினா இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடுநிலையோட செய்தி கொண்டு சேருவதுதான் ஊடகத்தின் கடமை. அதை கூட மதிக்கலீங்க. அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து. அது இடைக்கால பட்ஜெட் தான், இன்றைய பட்ஜெட் தானே. இடைக்கால பட்ஜெட்டில் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் அதில் இடைக்கால பட்ஜெட்டில் வரும். ஒவ்வொரு முறையும் கடைசி வருஷம் முடிகின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் ஒரு இடைக்கால இன்றைய பட்ஜெட் போடுவாங்க.